வணக்கம் நண்பர்களே. அவமானம் ஒரு சொல்தான். ஆனால் அந்த ஒரு சொல் நம் மனதிற்கு எவ்வளவு பெரிய காயங்களை கொடுக்கிறது என்று நம் எல்லோருக்கும் தெரியும். உனக்கு தெரியாது, உன்னால் முடியாது, உனக்கு அந்த தகுதி இல்லை என்று நம்மை நோக்கி கூறும்போது நாம் அவமானத்தால் கூனி குறுகி நின்ற அந்த கணம் நம் மனதில் ஆறாத வடுவாக மாறி காலம் முழுவதும் வருந்தச் செய்யும். அதுவும் நீங்கள் இதயத்தோடு நேசித்த ஒருவர், நீங்கள் மதித்த ஒருவர் உங்களின் மதிப்பை அறியாமல் அவமானப்படுத்திவிட்டால் அது இதயத்தை மொத்தமாக நொறுங்கச் செய்யும். அப்போது உங்களுக்குள் பழிவாங்க வேண்டும் என்ற ஒரு குரல் எரிமலையாய் வெடிக்கும். ஆனால் எப்படி பழிவாங்க வேண்டும், நீங்கள் எப்படி பதிலடி கொடுக்க வேண்டும் என்று தெரியுமா? வாருங்கள், சாணக்கியரின் அந்த 4 தந்திரங்களை நாமும் தெரிந்து கொள்வோம். முதல் தந்திரம் விலகியிருத்தல். உங்களுக்கு மதிப்பு கொடுக்காத, மதிப்பு இல்லாத இடத்தில் நீங்கள் இருப்பது உங்கள் சுயமரியாதையை நீங்களே இழிவுபடுத்துவதற்கு சமம். ஒருவர் உங்கள் மதிப்பை புரிந்து கொள்ளவில்லை எனில் அவர் யாராக இருந்தாலும் அவர்களிடமிருந்து உடனடியாக விலகிவிடுங்கள். ஏனெனில் அது வைரக்கல் என்று தெரிந்து கொள்ள முடியாதவனுக்கு அது வெறும் சாதாரண கல்லாகத்தான் தோன்றும். அதனால் அந்த வைரக்கல்லின் மதிப்பு ஒருபோதும் குறைவதில்லை. அதுபோலத்தான் நீங்களும். உனக்கு தெரியாது, உன்னால் முடியாது, உனக்கு அந்த தகுதி இல்லை என்று உங்களுக்கு மதிப்பு கொடுக்காதவர்களிடம் நீங்கள் அதிக நேரம் செலவழிக்கும் போது உங்கள் மனம் அந்த அவமானத்தை உண்மை என்று நம்பத் தொடங்கிவிடும். அது உங்கள் தன்னம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துவிடும். ஒரு கட்டத்தில் நம்மால் முடியுமா என்ற சந்தேகத்தை நமக்குள்ளே உருவாக்கிவிடும். ஒரு முறை ஸ்ரீ கிருஷ்ணர் கூட கௌரவர்கள் நியாயத்தை புரிந்து கொள்ளாத போது அவர்களிடமிருந்து விலகிச் சென்று தனது தர்மத்தை நிலைநாட்டினார். விலகுவது என்பது கோழைத்தனம் அல்ல, அது உங்கள் சக்தியை வீணாக்காமல் பாதுகாக்கும் ராஜதந்திரம். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுடைய நேரம், உணர்வுகள், கவனம் இவை அனைத்தும் விலையுயர்ந்தவை. அதை காப்பாற்ற உங்களுக்கு மரியாதை கொடுக்காதவர்களிடமிருந்து விலகிச் செல்லுங்கள். இரண்டாவது தந்திரம் உயர்வே பழிவாங்கல். உங்களை அவமதித்தவர்களுக்கு பதிலடி கொடுக்க உங்கள் இதயம் துடிக்கும் போது சாணக்கியரின் இந்த தந்திரம்தான் உங்கள் நினைவுக்கு வர வேண்டும். உன்னை அவமதித்தவனுக்கு நீ வார்த்தைகளால் பதிலளித்தால் நீயும் அவனும் சமம். ஆனால் உன் வெற்றியை ஆயுதமாக்கினால் அவன் உன் முன் மண்டியிடுவான். நீங்கள் பழிவாங்க நேரம் செலவழிக்கும் போது நீங்கள் உங்கள் இலக்கை மறந்து உங்கள் எதிரி என்ன எதிர்பார்த்தானோ, எதை சொல்லி அவமானப்படுத்தினானோ அதுபோல நமக்கு தகுதி இல்லாமல் போகலாம். மேலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் லட்சிய பாதையில் இருந்து தடம் மாறி அவர்கள் உருவாக்கிய அவமான நெருப்பின் பாதையில் சென்றுவிடும். எனவே உங்களுக்கு தீங்கு செய்தவர்களை தண்டிக்கும் சிறந்த வழி அவர்கள் வெட்கப்படும்படி அவர்களுக்கு நன்மைகள் செய்து அவர்களை தனித்து விடுவதுதான். அது கண்டிப்பாக உங்கள் எதிரிகளுக்கு வேதனையை கொடுக்கும். மூன்றாவது தந்திரம் உங்களின் உள் அமைதியை ஒரு ஆயுதமாக மாற்றுவது. உங்களை அவமதித்தவர்களின் வார்த்தைகள் உங்கள் அமைதியை அசைக்க முடியாத போது அதுதான் உங்கள் உண்மையான வெற்றி. இந்த மனப்பயிற்சிக்கு பெரிய ஞானிகளின் வழிகாட்டுதல் தேவை. நீ யாருடைய அவமான வார்த்தைகளுக்கும் கோபப்படாமல் இருக்க கற்றுக்கொண்டால் அவர்களின் சக்தி உன்னிடமிருந்து நீங்கிவிடும். அப்பொழுது உனது மகிழ்ச்சி உன் கட்டுப்பாட்டில் இருக்கும். அவமானம் என்பது பேசுபவரின் பிரச்சனை, கேட்கும் உன்னுடைய பிரச்சனை அல்ல. அந்த வார்த்தைகள் அவர்களின் மனதில் உள்ள அழுக்கை பிரதிபலிக்கின்றன. அந்த அழுக்கை உன் மீது வீச அவர்கள் முயற்சிக்கும் போது நீ அதை ஏற்க மறுத்துவிடு. அதுதான் அமைதியின் சக்தி. எதிரிகள் உங்களை தூண்ட முயற்சிப்பதன் நோக்கம் உங்கள் நிம்மதியை கெடுப்பது. நீங்கள் அமைதியாக இருக்கும்போது அவர்களின் உத்தி தோல்வி அடைகிறது. இந்த எதிர்த்து பேசாத அமைதி ஒரு கூர்மையான ஆயுதத்தை விட சக்தி வாய்ந்தது. அது அவர்களை நிராயுதபாணியாக்கி அவர்கள் தங்கள் தவறை உணர வைக்கும். அதனால் தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்த பழகுங்கள். அதனால் அவமானம் உங்களை தீண்டாது. உங்கள் உள் அமைதி வெளியுலக அவமானங்களுக்கு எதிரான ஒரு கோட்டையாக மாறும். நான்காவது தந்திரம் ஒரு இலக்கை நோக்கி தெளிவாக நடப்பது. உங்களை அவமதித்தவர்களுக்கு பதிலளிப்பதற்கான நேரம் முடிந்தது. இப்போது நீங்கள் பார்க்க வேண்டியது உங்கள் எதிர்காலத்தை மட்டும்தான். அவமானத்தால் கலங்காமல் இடைவிடாது உழைப்பவர்கள் விதியையும் தாண்டி வெற்றி காண்பார்கள். நம் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் நம் நிம்மதியை கெடுக்க, நம்முடைய வளர்ச்சியை தடுக்க இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு கொண்டுதான் இருப்பார்கள். எனவே இதனை துச்சமாக மதித்து நம் வெற்றியை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் அவர்களின் முகத்தில் கரியை பூசுவது போன்றது. நண்பர்களே, உங்கள் மனதில் எரியும் பழி தீர்க்கும் வெறியை உங்களின் தூண்டுகோலாக மாற்றி கடினமாக உழையுங்கள். அந்த வெறி உங்களை வெற்றியை நோக்கி இழுத்துச் செல்லும். உங்களை அவமானப்படுத்தியவர்களின் முன்னால் உங்களின் வெற்றி உங்களை கம்பீரமாய் நிற்கச் செய்யும்.
அப்பொழுது அவர்கள் தலை குனிந்து நிற்பார்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.